தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நகை எடுத்தது யாருன்னு விசாரிச்சிருக்கணும். அவசரப்பட்டுட்டேன். தப்புன்னு உணர்ந்துட்டல, அத சரி பண்ணிடு, அவ்வளவுதானே. ஆதர் கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீயே பேசி அவளை எப்படியா சமாதானப்படுத்து பாட்டி. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. ஆதர உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறா. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டா. பண்றதையும் பண்ணிட்டு இப்ப பேய் மொழி முழிச்சா என்ன அர்த்தம்? பொண்டாட்டிய சந்தேகப்பட தெரிஞ்சவனுக்கு, அவகிட்ட சண்டை போட தெரிஞ்சவனுக்கு அவளை சமாதானப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும். ஆதரைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நீயே யோசிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடு. இல்லன்னா ஆதர உன் மேல இருக்கிற கோபத்துல உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் போயிடுவாப்பா. ஏன்னா உன்னால அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மனசு நொறுங்கி போயிருக்கா. அவளை சரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாவம் பண்ணவன் தான் அதுக்கு பரிகாரமும் பண்ணணும். நீதான்ப்பா பாத்துக்கணும். மாசாமி, டேய் வாடா. டேய் மச்சான், என்னடா, என்ன விஷயம்? ஒரு பிரச்சனை சாமி. மச்சான், உனக்கு பிரபுன்னு பேர் வச்சதுக்கு பதிலா பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம். சரி, உன் ஆசை அதானா, நான் கெசட்ல சொல்லி மாத்திக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேளு. சொல்லு. இந்த நகை மேட்டர் இருக்குல்ல, நகை மேட்டரு. ஆமா. அதுல நான் ஆதர் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்டா. கொஞ்சம் ஓவராலாம் பேசிருக்க மாட்டேன், ஓவரா தான் பேசியிருப்ப. ஆதர் என் மேல கொலை கான்ல இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. நீதான் ஒரு வேலை பண்ணணும்.